WWE அடுத்து நடக்க போற பேப்பரையோ நைட் ஆஃப் சாம்பியன். இந்த நைட் ஆஃப் சாம்பியன் எப்ப நடக்க போகுது? இந்த நைட் ஆஃப் சாம்பியன் நடக்க போற கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்ல யார் வின் பண்ண போறான்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போறோம். அதை பத்தி ஃபுல் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கா ரெஸ்லிங் பாக்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. WWE நைட் ஆஃப் சாம்பியன் ஃபர்ஸ்ட் எப்ப நடக்கும்ன்றது தெரிஞ்சுக்கலாம். அது அடுத்த மாசம், அதாவது இந்த மாசம் ஜூன் மாசம் 27ஆம் தேதி சவுதி அரேபியாவில் நடக்க போகுது. அதுல ஒன் ஆஃப் த டோர்னமெண்ட் ஃபைனல் நடக்க போகுது. கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் டோர்னமெண்டோட ஃபைனல் நடக்க போகுது. இதுல நம்ம கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்டோட ஃபைனல்ல யாரு ஜெயிச்சு புதிய கிங் 2026 கிங் ஆக போறான்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச் ரொம்ப எதிர்பார்ப்பை ஏற்படுத்துறதுக்கான முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்லயும் சரி, இந்த குயின் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்லயும் சரி, ஜெயிக்கிற மெம்பருக்கு யார் இந்த வருஷத்தோட கிங் ஆகுறாங்களோ அவங்க சம்மர் ஸ்லாம்ல அவங்க சாம்பியன்ஷிப் மேட்ச் விளையாடலாம் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருக்கு. அதுக்காக இது பெரிய மேட்சா இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல ரூல்ஸ் தான் குயின் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டுக்கும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம கிங் ஆஃப் த ரிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம எதிர்பார்க்கிறோம்னு கேட்டீங்கன்னா, இதுல பெரிய பெரிய ரெஸ்லர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஓபா ஃபெமி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜெயிச்சு அடுத்த ரவுண்ட் அட்வான்ஸா செலக்ட் ஆயிட்டாரு. ஓபா ஃபெமி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாரு. மத்த யாருமே இதுல போகவே இல்லைன்னு அடுத்த கட்டத்துக்கு. மத்த இன்னும் 3 பேருக்கான 3 பிரிவுக்கான மேட்ச் இருக்கு. 3 ஃபேட்டல் 4 மேட்ச் நடக்கும். அது அடுத்தடுத்து வாரத்துல நடக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓபா ஃபெமி வின் பண்ணுவார்ன்ற மாதிரி நிறைய பேர் ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டுக்கு ஓபா ஃபெமி ஃபைனல் வந்தா கூட இந்த கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்ல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஓபா ஃபெமி இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜெயிச்ச உடனே சும்மா இல்லாம பிராக் லெஸ்னருக்கு மீண்டும் வம்பிழுத்து விட்டுருக்காரு. ஏற்கனவே பிராக் லெஸ்னர் வர்சஸ் ஓபா ஃபெமின்ற ஃபீடுல பார்த்தோம்னா ஆளுக்கு ஒன்னு ஜெயிச்சு ஈக்குவலா இருக்கிறாங்க. இவங்களுக்கான ஃபைனல் ஃபீடு, ஃபைனல் மேட்ச் ஒன்று நடக்குன்ற மாதிரி இப்ப டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க WWE. அதனால ஓபா ஃபெமி கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட் ஃபைனலுக்கு வந்தாலும் இல்ல அடுத்த ஸ்டேஜ்லயே பிராக் லெஸ்னர் ஓபா ஃபெமியை அட்டாக் பண்ணிட்டு போகும் பட்சத்துல அவரோட ஆப்பனண்ட், அந்த கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்ல உள்ள ஆப்பனண்ட், அவருக்கு எதிராக உள்ளவர் பின் பண்ணிட்டு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. இதனால ஓபா ஃபெமிக்கும் பிராக் லெஸ்னருக்கும் கான்ட்ரவர்சி அப்படியே தொடர்ந்து சம்மர் ஸ்லாம்ல ஃபைனலா இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ அதனால ஓபா ஃபெமி நம்ம ஒதுக்கிடலாம். ஓபா ஃபெமி ஒன் ஆஃப் த ஜெயிப்பார்ன்ற மாதிரி இந்த டோர்னமெண்ட் அறிவிச்சுன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அதனால அவருக்கான வாய்ப்பும் போயிருச்சு. மத்த இந்த லிஸ்ட்ல பார்த்தோம்னா யாருக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்ல வின் பண்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ரிடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் செத் ரோலின்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா செத் ரோலின்ஸ்க்கும் ரோமன் ரிங்ஸ்க்கும் ரொம்பவே முடிக்க முடியாத ஒரு கணக்கு இருக்கு. ஏற்கனவே ஒரு மேட்ச் நடந்துச்சு. ரோமன் ரிங்ஸ் WWE யுனிவர்சல் சாம்பியன்ஷிப் வச்சிருக்கிறப்ப அந்த மேட்ச்ல கூட ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் முறையில தான் ரோமன் ரிங்ஸ் சாம்பியனை தக்க வச்சுட்டு போனாரு. ஆனா இன்னும் செத் ரோலின்ஸ்க்கும் ரோமன் ரிங்ஸ்க்கும் ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச் கிளியரா இது நடக்கல. இப்போ அந்த மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தெரியுது. இந்த 2026 கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்ல செத் ரோலின்ஸ் ஜெயிக்கும் பட்சத்துல சம்மர் ஸ்லாம்ல ரோமன் ரிங்ஸ்க்கு எகென்ஸ்டா மோதுவாரு. ஏன்னா ஏற்கனவே ரோமன் ரிங்ஸ் இப்போ பிளட் லைன் 2.0 உருவாக்கி இருக்கிறதுனால ரோமன் ரிங்ஸ் அந்த டீமுக்கு எதிராக செத் ரோலின்ஸ் போராடுறது கரெக்டா இருக்கும். அதனால செத் ரோலின்ஸ் ஃபேஸ் ஆகும், ரோமன் ரிங்ஸ் ஹீல் ஆகும். இதே திருப்பி கொண்டு போறாங்க. இந்த சம்மர் ஸ்லாமோட மெயின் ஈவென்ட் மேட்ச் வேற லெவலா இருக்க போது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? செத் ரோலின்ஸ் ஜெயிப்பாரா மாட்டாரா, இல்ல வேற யார் கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்ல ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்றத நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க.